पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாதனா பாதத்தில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின விஷயம் போயிட்டு இருக்கு. வாசனைகளை பற்றின விஷயம், கிளேஷம் நம்ம சொல்லியிருக்கோம். அவித்யான்ற கிளேசத்தை பார்த்தாச்சு. அஸ்மிதா அப்படின்னு அகங்காரத்தோட கிளேசத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவித்யாவோட குழந்தை அஸ்மிதா. ஏன்னா லேண்டுன்னு சொல்லியிருக்கோம் அவித்யாவை அம்மா. அப்போ லேண்டுனாவே அம்மான்னு தான் அர்த்தம். அப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்களோ அதே மாதிரி அஸ்மிதான்னு முதல் குழந்தை அகங்காரம், ஜீவ அகங்காரம். அந்த ஜீவ அகங்காரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். இந்த ஜீவ அகங்காரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை பார்த்தீங்கன்னா அகங்காரம் எங்கே வந்துருச்சு அப்படின்னா புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், சிதாபாசன் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். வேதாந்தத்தில் சொல்லும்போது அதுக்கு பேர் சிதாபாசன். சித்துனா சைத்தன்யம், அதோட ஆபாசம் ரிஃப்ளெக்ஷன், சிதாபாசன். ஜீவனுக்கு ஒரு பேர். அந்த சுத்த சைத்தன்யம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல என்ன இருக்கு, அவித்யா இருக்கு. வேக்கப் ஆகும்போது அந்த அவித்யால இருந்து உண்டானது எதுனா புத்தி. முதல் தத்துவமா புத்தி தத்துவம் உண்டாகுது.
டோட்டல் அதுக்கு பேர் மகத்து, இண்டிவிஜுவல்ல புத்தின்னு பேர். அந்த புத்தி தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, புத்தி எத்தனை சுவாமி அப்படின்னா எத்தனை சரீரம் இருக்கோ அத்தனை புத்தி இருக்கு. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஜலபாத்திரம் மாதிரி. எல்லா ஜலபாத்திரத்திலையும் ஒரே சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரதிபிம்பிக்கிறானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பிக்குது. எப்படின்னா திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்திரன் எல்லாத்திலையும் வந்து ஜலங்கள் எல்லா ஜலத்திலையும் வந்து ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவமானது எல்லாத்தோட புத்தியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த சைத்தன்யம் என்ன நினைக்குது, நான் புத்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதுக்கு என்ன வந்துருது, அபிமானம். முதல்ல அபிமானம் எங்க உண்டாகுதுன்னா நான் புத்தி அப்படின்னு அதுக்கு அபிமானம் வந்துருது. அந்த நான் புத்தின்னு அபிமானம் வந்ததுக்கு பிறகு புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் புத்தி எப்பவுமே லிமிட். புத்திக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம், புத்தே ஞானம். அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடியது ஞானம். அந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கம்மியா தெரியும், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, எனக்கு யோகம் தெரியாது, எனக்கு வேதாந்தம் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது அப்படின்னு இந்த புத்திக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் தெரியலன்னு, அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாத விஷயத்த எல்லாத்தையும் எனக்கு ஐயோ இது தெரியல, எனக்கு இது தெரியும், அது தெரியும் அப்படின்னு தெரியும்னும், தெரியும் தெரியாது இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு அதீனமான விஷயம். இதை வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தெரிகிற மாதிரியே எடுத்துக்குது. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு புத்திக்கும் சில சாமர்த்தியம் இருக்கு, சில சாமர்த்தியம் இல்லாம இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் டோட்டலா வேற, ரிஃப்ளெக்ஷன் வேறதான். அது மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம பிந்து உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. பிரம்ம பிந்து உபனிஷத்துன்னு இருக்கு. அந்த பிரம்ம பிந்து உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஏக ஏவது பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, மந்திரம். ஏக ஏவது பூதாத்மா, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த திருஷ்டியில ஒரே ஆத்மா தான், ஒரே ஆத்மா தான். அந்த ஒரே ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பூத்தே பூத்தே வியவஸ்திதா, ஒவ்வொரு பூதத்திலையும் அதுதான் இருக்கு. எப்படி ஒரே சந்திரன் இருக்கு, அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற சின்ன சின்ன பானையில எல்லாம் ஜலம் வச்சோம் அப்படின்னா அந்த ஜலத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகதா பகுதா செய்வ, மேல ஒன்னா இருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஜலபாத்திரத்துல அநேகமா ஆயிருக்கு. அப்படி இருக்கிறதுனால திருஷ்யத்தே ஜலச்சந்திரவதி. இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சுவாமினா, ஜலச்சந்திரவதி. வேதாந்தத்துல வந்து ஒரே பரமாத்மா தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் புத்தியிலையும் ஜீவனா ரிஃப்ளெக்ட் ஆகுற. அப்ப நான் ஜீவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அவித்யா. நான் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு காலையில கூட கட்டோபனிஷத்து ஸ்லோகம் சொன்னேன். போக்தா யாரு, ஆத்மா இந்திரிய மனோயுக்தம் போக்தா இத்யபிதீயது இத்யாஹு மனிஷினஹ. என்னன்னு கேட்டினா தேகம், இந்திரியம், அண்டக்கரணம், இந்த மூணுத்தையும் நான் அப்படின்னு அபிமானிச்சு ஐயோ அப்படின்னு போக்தாவா எவன் இருக்கானோ அவனுக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு பேர். அப்ப இந்த புத்தியில இருக்கக்கூடிய ஞானம் அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் அபிமானிச்சு நம்ம என்ன பண்றோம், என்ற நிறைய பேர் போன் பண்ணும்போது சுவாமி எனக்கு அது தெரியல சாமி, இது தெரியல சொல்லுவேன். அடிக்கடி எல்லாத்தையும் போன் பண்ணி யாராவது புலம்புனாக சொல்லுவேன். தெரியலதான் ரொம்ப சந்தோஷப்படுது, ஒன்றும் தெரியலனா ரொம்ப நல்லது. எதுக்கு நம்ம வேதாந்தம் படிக்க வந்ததே வந்து பாத்தீங்கன்னா புலம்புறதுக்காக வந்தோம், எல்லா சஃபரிங்கும் போறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது தெரியல, அது தெரியல, இது தெரியல, அது தெரியல. நான் தெரிஞ்சா தெரியட்டும், தெரியாட்டி போகட்டும். நான் தெரியுமா, நம்ம நான் தெரியும் போதும், அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். அதை பிடிக்கிறதுக்கு என்ன உண்டு, அதை பிடிச்சா போதும். ஸ்லோகங்களோ மந்திரங்களோ தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துருது. அப்ப ஏன் சுவாமி மேல இருக்கிற ஒரே சந்திரன் எப்படி கீழே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவுல ஒரு லேயர் இருக்கு, என்னது அவித்யா.
நான் பிரம்மம்னு தெரியாம என்னை தடுக்க நிக்கிற அவித்யா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, என்னை ஜீவனா காட்டுது, போக்தாவா கர்த்தாவா காட்டுது. வேதாந்தத்துல கர்த்தாவும் இல்ல போக்தாவும் இல்ல, ஆனா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் போக்தா மட்டும்தான், கர்த்தா இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அபிமானம் வந்ததுக்கு பிறகு புத்திக்கு அப்புறம் மனசு வருது. இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன போகுது, புத்தியில இருந்து மனசுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த மனசுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சைடுல வந்து சித்தம்னு ஒரு பார்ட் இருக்கு மனசுக்கு பக்கத்துலயே. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக துக்க போக சாதனம். நம்ம சுகத்தையும் துக்கத்தையும் போகம் பண்றதுக்கான சாதனம் இதுதான். இந்த மனசோட இது வந்து பாத்தீங்கன்னா சதா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. தாட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஐயோ என் மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாவே இருக்க மாட்டேங்குது, என் மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தமா இருக்குன்னு சொல்றேன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாமி என் மனசு சாந்தமாவே இருக்க மாட்டேங்குது சாமி, ஒரே ஃப்ளட் மாதிரி போகுது சாமி அப்படி. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மனசு சாந்தமா இருக்குன்னு எனக்கு ஒரு அபிமானம், இன்னொருத்தருக்கு என் மனசு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு ஒரு அபிமானம். ரெண்டுமே அபிமானம் தான், என் மனசு அப்படின்னு அபிமானம். அதுக்கு அடுத்தது இந்திரியங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, இந்திரியங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆகும்போது என் கண்ணு நல்லா ஷார்ப்பு, என் கண்ணு ரொம்ப அழகான கண்ணு, தாமரை இலை மாதிரி விரிஞ்ச கண்ணு, நல்ல ஷார்ப்பான கண்ணு, காது கேட்கல காது கேட்குது, என் நாக்கு நல்லா இருக்கு, என் ஸ்கின் நல்லா இருக்கு. இந்திரியங்கள் அபிமானம். இதுக்கப்புறம் தேகத்துக்கு வரும்போது தேகத்தில் அபிமானம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா இதம் அகம் அப்படின்ற புத்தி. இந்த தேகம் நான், இந்த தேகம் நான், இதம் அகம் அப்படின்ற புத்தி வந்துருது நமக்கு. இந்த புத்தி வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதம்னு இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகம்னு நினைக்கிறோம். இந்த தேகம் இதம், இதம்னா இது இது இது, இந்த இதுன்னு நினைக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அகம்னு நினைக்கிறோமே. இந்த அகம்னு நினைக்கிறது தான் அவித்யா. அப்ப எதுலெல்லாம் அபிமானம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் அபிமானம் மெதுவா மெதுவா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, தேகம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு. வெளியில இருக்கிறதெல்லாம் மமத்துவம், இந்த தேகத்துல எல்லாம் அகத்துவம், அகந்துவம், அகந்த்வா மமத்துவம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகந்துவம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுனால இந்த சம்சாரம் போயிட்டே இருக்கு. அப்ப மூல காரணம் அவித்யா. இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் சித்தம்னு ஒண்ணு சொல்றமே சுவாமி, ரெக்கார்டர். அந்த ரெக்கார்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம எதையெல்லாம் அனுபவிச்சோமோ அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். எப்பவுமே எடுத்துக்கணும், சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அம்சத்தை ரெக்கார்ட் பண்ணும். ஒண்ணு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள், அதுக்கப்புறம் அங்கேயே ஸ்டோர் ஆகிறது வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா, கர்ம வாசனை. கர்மா என்ன பண்ணுது அப்படின்னா புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஸ்தூல தேகம் கிடைக்குது. அந்த ஸ்தூல தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த கரணம் இருக்கு. அந்த அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் ஜென்மத்துல என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தோமோ அந்த சூக்ஷ்ம தேகம் கண்டினியூவா ஒரே சூக்ஷ்ம தேகம் இங்க வரும். சூக்ஷ்ம தேகத்துல என்னெல்லாம் சொல்றோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு வரும். அப்ப எப்போ முதல் ஜீவத்துவம் முதல்ல எப்போ உண்டாச்சோ அந்த காலத்துல இருந்து அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாசனைகளும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சம்ஸ்காரம் ரிஜிஸ்டர் ஆகுமா, வாசனைகள் ரிஜிஸ்டர் ஆகுமா சாமி அப்படின்னு கேட்டா நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஹேபிட்டை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பண்ணிட்டு விட்டீங்கன்னா அது ரிஜிஸ்டர் ஆகாது. ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம திரும்ப 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 அபியாசம் பண்ணி வச்சோம்னா அது வாசனையா மாறிடும். அதுதான் போய் ஸ்டோர் ஆகும் நமக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மியூசிக் கத்துக்கிட்டேன், கர்நாடிக் மியூசிக் கொஞ்ச நாள், ஒரு 6 மாசம் 1 வருஷம் கத்துக்கிட்டேன். சின்ன வயசுல ஒரு 4th 5th படிக்கும் போது ஒரு டீச்சர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கத்துக்கிட்டேன். நல்ல டீச்சருக்காகவே போனேன். அவரோட டீச்சரோட பசங்கள்லாம் என்னோட ஃப்ரெண்டு. ரொம்ப என் வீட்டில் இருக்கவங்களை காட்டிலும் அதிகமான ஸ்நேகம், அம்மாவோட ரொம்ப ஸ்நேகம். ஈவினிங் போனோம் அப்படின்னா நல்ல பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்லாம் நல்லா கிடைக்கும். அதுக்காகவே கிளாஸுக்கு போனது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சும்மா போய் உட்காந்துட்டு வந்த மொழியே சங்கீதம் ஏறவே இல்லை, உள்ளே போகலை. இப்போ கேட்டிங்கன்னா சங்கீதம் போச்சுன்னா சங்கீதம் போகலை, ஸ்நாக்ஸ் மட்டும் உள்ளே போச்சு.
அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சிஷ்யர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நான் என்ன பண்ணோம், திரும்பவும் சங்கீதம் படிச்சோம். நல்லா சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா காணா போச்சு. ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷ்ல இருக்கும்போது ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாமகானம் படிக்கணும் அப்படின்னு நான் அவருக்கு வந்து வேதாந்தம் சொல்லித்தரேன், அவர் வந்து எனக்கு சாம வேதம் சொல்லித்தரேன் அப்படின்னு கொஞ்சம் செலக்டடான சாம வேதத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர் நல்ல ஆள், ரொம்ப அற்புதமா எனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வேதாந்தத்து பக்கம் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் அதிகமானதுனால இந்த அபியாசத்தை விட்டும் போச்சு, அவ்வளவுதான் போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. மியூசிக் போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமவேதம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அபியாசம் திருடமா இல்லை, அது போயிடுச்சு. எது தீர்க்க காலமா நம்ம பண்றோமோ அது வாசனையா மாறி அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்ப இந்த போயிடுச்சா சுவாமி, நான் போகல, கொஞ்சோண்டு எவ்வளவு அபியாசம் பண்ணமோ அவ்வளோண்டு லைட்டா இருக்கும், கொஞ்சோண்டு 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 இருக்கும். ராகத்தை பத்தி கொஞ்சோண்டு இருக்கும், காயத்ரி சாமத்துல கொஞ்சோண்டு இருக்கும், கணபதி சாமத்துல கொஞ்சோண்டு இருக்கும். இது மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஆனா சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஆனா யாராவது சொல்றாங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும், கேட்க முடியும், டிஃபைன் பண்ண முடியும் இதெல்லாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கும், சம்ஸ்காரங்கள்ன்றது லைட்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு எது வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சித்தத்துல இருந்து நமக்கு எங்க வருது அப்படின்னா புத்திக்கு மெமரி வருது. புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரி வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு கொண்டு வரும். நேற்று நம்ம நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டோம், நேற்று ஒரு கார் ஒன்று பார்த்தோமே, என்ன கார் அது, கிறிஸ்டாவா ஏதோ ஒரு பேர், இல்லை குவிட்னு ஒரு கார் பார்த்தோமா, ஏதோ ஒரு கார் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சின்ன கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி நான் பதிஞ்சதுல நேற்று பண்ணதை பார்த்ததை அனுபவிச்சதை நான் இப்போ ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பேர், ஸ்மிருதி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஸ்டோரில் இருக்கிறதுக்கு போது அதுக்கு பேர், அந்த தாட்டுக்கு பேர் சம்ஸ்காரம், வாசனை. அது ரீகால் ஆகி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்து புத்திக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, கிச்சனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்மிருதி அப்படின்னு பேர். இந்த ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல நம்ம என்ன வச்சோமோ அது தானே வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்கிறோம், கிராசரி நிறைய வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா இல்லாதது ஏதாவது அங்கிருந்து நம்ம எடுக்க முடியுமா? ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணி ஏன் ஸ்டோர் ரூம்ல நான் என்ன வச்சனோ அதை தான் எடுக்க முடியும். அப்ப அதே மாதிரி வந்து என்னோட சித்தத்துல இதுவரைக்கும் என்ன பதிவாயிருக்கோ, ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ வாசனையா, அதுதான் மெமரிக்கு வரும். அப்போ அந்த மெமரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக அனுபவம், துக்க அனுபவம், இந்த ரெண்டும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதால இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னா ராகம் உண்டாகுது. அஸ்மிதாவோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ராகம். இந்த அஸ்மிதான்றது எதெல்லாம் அபிமானம் பண்ணுச்சு, புத்திய அபிமானம் பண்ணுச்சு, மனச அபிமானம், நான் அப்படின்னு அபிமானம் பண்ணுச்சு, அந்த மனசோட பக்கத்திலேயே இருக்கிற சித்தத்தையும் நான் அப்படின்னு அபிமானம் பண்ணிச்சு, ரெக்கார்டரையும், அந்த ரெக்கார்டர்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளையும் என்னோடதுன்னு அபிமானம் பண்ணுச்சு. பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா இருக்கிற சுக அனுபவம், துக்க அனுபவங்கள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேச கால நிமித்தம், இந்த மூணுத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படும். எல்லா வாசனைகளும் ஏக்க காலத்துல வெளிப்படாது. இதை பத்தி ரொம்ப விசாரம்லாம் இருக்கு, சாஸ்திரத்துல தர்க்கத்துலலாம் இருக்கு. நான் லைட்டா வந்து உங்களுக்கு சொல்றேன், எல்லா காலங்கள்லயும் எல்லாமே வெளிப்படாது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மிருதி வரணும், ஒன்னத்தோட வாசனை ஸ்மிருதி ரூபமா வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரிக்கர் இருக்கணும், ஸ்வவியஞ்சக அஞ்சனம் இருக்கணும், ஒரு ட்ரிக்கர் இருக்கணும். நான் பேய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் அவங்கவுங்க பேய் கதையை சொல்ல ஆரம்பிச்சோம். நான் பாம்புன்னு பேச ஆரம்பிச்சேன்னா நானும் பாம்பு பார்த்தேன் சுவாமி, எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு பாம்பு எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். காரை பத்தி பேசுனா கார்ல இந்த கார் சூப்பரா இருந்துச்சு, அந்த கார் சூப்பரா இருக்குன்னு காரை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அப்போ பொலிட்டீஷியனை பத்தி பேச ஆரம்பிக்கிறது, சினிமா ஆக்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறது, எல்லாம் ஒரு ட்ரிக்கர். அந்த ட்ரிக்கரை ஆன் பண்ண மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி அங்க இருக்கிற வாசனைகள் எல்லாம் மெதுவா ஸ்மிருதி ரூபத்துக்கு. அந்த ஸ்மிருதி ரூபத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னா தேச கால நிமித்தம், இந்த மூணு இருக்கணும். எல்லா காலத்திலும் எல்லாம் வராது. உங்களுக்கு வந்து கர்மா சில விஷயங்களை ஸ்மிருதிக்கு வந்து மானச துக்கம் உண்டாகணும் அப்படின்னா உங்க சத்ரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எதையாவது சத்ருவா இருந்துட்டு போயிருப்பா, எதையாவது பண்ணிட்டு
இப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார பாப்பம் ஏதோ எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த வாசனை என்ன பண்ணும், வந்துடும். ஒரே டிஸ்டர்பா இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டான்ல என்ன அப்படின்னு அவன் பண்ண துரோகத்தையோ இதையோ 15 வருஷம் கழிச்சு இங்க இன்னைக்கு நினைச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? தேச கால நிமித்தம், எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மிருதி வெளிவரணும் அப்படின்னு தீர்மானிக்கப்படும். ஒரு துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபத்துல இருக்க துக்கமும் வரும். அதே நேரத்துல ஆஹா இன்னும் அற்புதமா, ஐயோ தப்போவனத்துக்கு போயிருந்தோம் கோமுக்கு மேல. நான் போன சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நவம்பர் சீசன் 2 வாட்டி போயிருக்கேன். அங்க ஒரு நல்ல சாது இருந்தார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுத்தா இருப்பாருங்க. அருமையா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நான் போகும்போது ஒரே பிளைன் ஏரியாச்சு, வெறும் ஸ்னோ, வெறும் கிளேசியர் மட்டும், ஒரு ஆள் இல்லை. எப்படி இருந்துச்சுன்றீங்க? உட்கார்ந்து கண்ண மூடி உட்கார்ந்தா நல்லா கம்பளையை போட்டுட்டு அப்படி உட்கார்ந்தா என்னமா காத்தடிக்காத வரைக்கும் சுகமா உட்கார்ந்து இருக்கலாம். நல்லா சுகமா இருந்துச்சு ஜி அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சுக அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார வருது. சில சமயம் துக்க அனுபவமும் வருது. ஏன் துக்கத்தை நினைக்கிறோம், ஏன் சுகத்தை நினைக்கிறோம் அப்படின்னா மானச கர்ம நிமித்தம். மானசத்தினால நம்ம நிறைய கர்மா பண்ணிட்டு வரோமா. கர்மா எங்கெல்லாம் பண்றோம்? தேகத்துல கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் வாக்குல கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் மனசுல கர்மா பண்றோம். இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல ஸ்தோத்திர பாராயணம் அது இதுன்னு நல்ல வார்த்தைகள்லாம் நீங்க பண்ணிருப்பீங்களா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உட்கார்ந்து நல்ல சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு கேட்கிற பாக்கியம் கிடைக்குது. ஒரு நல்ல சாஸ்திர சப்தங்களை கேட்கணும்னா அந்த வாக்குல புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த தேகம் சுகமா இருக்கு அப்படின்னா தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல புண்ணியம் பண்ணிருக்கணும். மனசுல வந்து சுகம் கிடைக்கணும்னா மனசனால நல்ல தாட்ஸ் வந்திருக்கணும். அவர் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல மனசுனால எல்லா சிந்தனைகள் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் எடுத்துங்க. பாப்பம் வந்து தேகத்துல பண்ண பாப்பம் தேகத்துல அனுபவிக்கப்படும், வாக்குல பண்ணப்பட்ட பாப்பம் வாக்குல அனுபவிக்கப்படும். அதே மாதிரி மனசுல பண்ணப்பட்ட பாப்பம் மனசுல அனுபவிக்கப்படும். அப்ப மனசுனால பண்ணப்பட்ட பாப்பம் எப்படி சுவாமி வியக்தமாகும்? அப்ப நான் அந்த கர்மா ஒர்க் அவுட் ஆகும்போது ஸ்மிருதி ரூபமா இருக்கக்கூடிய துக்க சிந்தனைகள் நம்ம எதெல்லாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் வெளியில வந்து ஸ்மிருதியா நம்ம மனசை வந்து பாத்தீங்கன்னா பெசஞ்சு எடுக்கும் உள்ளுக்குள்ள. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபமா வர்றது. அப்ப சுக வாசனைகள் ஸ்மிருதி ரூபத்துல வரும், துக்க வாசனைகளும் ஸ்மிருதியா வெளியில நினைவா வெளியில வரும். அப்ப அதுக்காக வந்து 7வது சூத்திரம் சொல்லுது சுகானுசயி ராகா. சுகானுசயி அப்படின்னா சுகம், அனுஷயி அப்படின்னா அனுனா பశ్చాத், அனுஷயி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஷேரதே, அனுஷேரதே இது அனுஷயி, அதை தொடர்ந்து உண்டாவது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சுக அனுபவத்தை தொடர்ந்து என்ன உண்டாகும்? ஒரு வாட்டி பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம், 2 வாட்டி பண்ணா சம்ஸ்காரம், ஒரு 10 வாட்டி பண்ணும்போது அது சம்ஸ்காரமா இருக்கும். 10 வாட்டின்றது ஒரு 50 வாட்டி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன ஆயிடும்? வாசனையா மாறிடும். சிம்பிள், இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உண்டாகிறது சம்ஸ்காரம், அதுவே ஆவருத்தி அதிகமாகும் போது அது வாசனையா கன்வெர்ட் ஆகும். அப்ப அனுஷயின்றதுக்கு அர்த்தம், சுக அனுஷயின்றதுக்கு அர்த்தம் சுகத்தை அனுபவித்த பிறகு உண்டாகும் சம்ஸ்காரம், சுகத்தை அனுபவித்த பிறகு உண்டாகும் இது வாசனை. எனக்கு இப்ப ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஒரு 20 வருஷம் ஆச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா துரியன் பழத்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மலேசியால ஒரு சுவாமி இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சிவானந்த ஆசிரமத்துல நிறைய பேர், சிவானந்த ஆசிரமத்துல நிறைய பேர் மலேசியன். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வரும்போதெல்லாம் இப்ப பேன் பண்ணிட்டாங்க, இப்ப ஃபிளைட்ல எல்லாம் கொண்டு வர முடியாது. அந்த டுரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 முறை சாப்பிட்டுருக்கேன். இப்ப 20 வருஷத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா மறந்தே போச்சு. நாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட். நானும் ரீகால் பண்ணி பாக்குறேன். அந்த டுரியன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப வாட்டி அபியாசம் பண்ணாததுனால சம்ஸ்காரமாவே இருந்து அந்த சம்ஸ்காரம் மெலிஞ்ச வாசனையா, அதுவும் நிறைய காலம் ஆனதுனால என்ன ஆகி போச்சு, கீழே அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கு மேல ஏகப்பட்ட ஃபைல் வந்துருச்சு. 20 வருஷத்துல வந்து ஏகப்பட்ட ஃபைலை மேல போட்டு கீழே இருக்கிற அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. தேடி பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. அப்ப சம்ஸ்காரம் வாசனை இந்த ரெண்டும் கிரியேட் ஆகுது. அதுல இருந்து உண்டாவது எதுவோ அதான் முக்கியம்.
சித்தத்துல சுக வாசனை, சுக சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் நீங்க நேத்து பண்ணதை எடுத்தீங்கன்னா கிடைச்சிரும். நேத்து நான் ஒண்ணு சாப்பிட்டேன் அப்படின்னா அதை எடுத்துடலாம். ஏன்னா ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இபியில ஒரு வாட்டி நான் போனேன். இபியில வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம பூர்ணிமாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபி கனெக்ஷன் வாங்கணும்னு போய் அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் மாசம் மாசம் போவேன், மாசம் மாசம் அனுப்பியிருக்கோம் சாமி, அனுப்பியிருக்கோம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அப்படியே 2 வருஷம் ஆகிப்போச்சு, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் போய் பார்த்தா ஹெட் ஆஃபீஸில் இல்லவே. அப்புறம் இங்கே வந்து என்னையா அப்படின்னு கேட்டால் எங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்க்குறாங்க. அதுக்கு மேலே ஒரு 1000 அப்ளிகேஷன் 2000 அப்ளிகேஷன் கீழே இருக்குது, தேடி எடுக்க முடியல. இதே வந்து நான் 2 நாளுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா என்ன இருக்கும், மேலேயே இருக்கும், எடுத்துருவாங்கல்ல. அப்படிதான் உங்களுக்கு நேற்று அனுபவிச்சதெல்லாம் சம்ஸ்காரமா இருக்கு, புதுசா அனுபவிச்சதெல்லாம் இமீடியட்டா நீங்க ரீகால் பண்ண முடியுது. இதே வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிகம் அபியாசம் பண்ணாத சம்ஸ்காரங்கள் எல்லாம் நிறைய வாட்டி சாப்பிடாததுனால துரியனை பத்தின விஷயம் எனக்கு வெளியில வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஃபைலும் கீழே போய் கிடக்குது. அது எப்படி இருக்கு, வாசனையா இருந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பேன், எடுத்திருப்பேன். அது வாசனையாவும் ஆகல. அதனால அது வந்து சம்ஸ்காரமா ரொம்ப மெலிஞ்சதா இருக்கிறதுனால என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. அப்ப புரியுதா, வாசனை சம்ஸ்காரம், இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வாசனையில இருந்து சம்ஸ்காரத்தில இருந்து தேசகால நிமித்தத்தை வச்சு, தேசகால நிமித்தம் கர்மம், கர்ம வசாத், மானச கர்ம வசாத், மனசுல இருக்கக்கூடிய கர்மத்துக்கு வசப்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி ரூபமா அது வந்து வியக்தமாகுது. ஸ்மிருதி ரூபம்னா நினைவு கொள்ளல். எல்லாமே நினைவுக்கு வருதா, நினைவுக்கு வர்றதில்லை. ஏன் படிச்சானே பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து படிச்சான் சாமி, 24 மணி நேரம் படிப்பான் சாமி. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிரதர் பூர்வாசிரமத்துல நல்லா உட்காந்து பையன் ரொம்ப பெஸ்ட் பையன் அப்படின்னு அவங்க வீட்டுல எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனா மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 70க்கு மேல வாங்கவே மாட்டேன்றான் சாமி எப்போ. ஆனா அவன் படிக்கிறதுக்கெல்லாம் 150 மார்க் வாங்கணும், வாங்கவே மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா அப்பா கேட்பாரு, ஏன்டா இவ்வளவு மார்க் கம்மியா இருக்கு, கொஸ்டின் பேப்பரை பார்த்தா மறந்து போகுது அப்படின்னா. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா ஞாபகத்துக்கு தான் என்ன வரணும், மறந்து போகுதான். இதே என்ன கேட்டா என்ன கேட்பாங்க, நீ படிக்கவே மாட்டேன்ற, நீ ஏதாவது காப்பி அடிக்கிறியா, நீ ஏதாவது விட்டு அடிச்சு பாஸ் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 90+ தான் எப்பவுமே மார்க் வாங்குவேன். வீட்டுல வந்து சைனே பண்ண மாட்டாரு அப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா டீச்சரை கேட்டுட்டு நான் சைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுருவேன். ஏன்னு நம்ப மாட்டேன். அப்போ ஒருத்தரோட கர்ம பலன் கொஸ்டினை பார்த்தோன்னா மெமரிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. அதான் கர்மா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. என்னோட கர்மா எனக்கு கொஸ்டினை பார்த்தாவே படிச்சது படிக்காததெல்லாம் ஞாபகம் வருதுன்னு எனக்கு கர்மா இருக்கு. நல்லா ஸ்துதிகளா கிடைக்கும், நல்லா எல்லாம். அப்ப என்ன புரியுதா உங்களுக்கு, நீங்க நினைக்கிறது எல்லாம், நீங்க பதிவு பண்ணிக்கிறது எல்லாம் ரெக்கார்ட்ல இருந்து வெளியில வராது. உங்களுக்கு இந்த டைம்ல என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாவை நிமித்தமா வச்சுக்கிட்டு தான் அது வந்து பாத்தீங்கன்னா நினைவுக்கு வரும். நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்ருவை பார்த்தேன். ஆனா வந்து எனக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நான் பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டேன். எப்படி பாப்புன்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னோட மனசோட புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமயத்துல துக்கம் அனுபவிக்க கூடாதுன்னு அந்த கர்மா இருக்கிறதுனால, மானச கர்மா இருக்கிறதுனால அந்த தாட் வந்து எனக்கு பெருசா விஸ்தாரமா அவன் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருந்துட்டு போட்டோன்னு கிராஸ் பண்ணி போயிட்டேன். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் அனுபவிக்கணும்னு ஒரு நிமித்தம் இருந்துச்சு அப்படின்னா அவனை பார்க்க வேணாம், அவனோட நினைப்பே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மேல வந்து என்னை வந்து ஒரு நாள் ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணி என்னை வந்து துக்கப்படுத்தும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதிக்கு வரணும் அப்படின்னா, வாசனை ஸ்மிருதிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், கர்மா. புண்ணிய கர்மா இருந்தா சுகவாசனை ஸ்மிருதி ரூபத்துல வரும். பாப்ப கர்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த துக்க வாசனைகள் வெளியில வரும். அப்ப சூத்திரம் சொல்லுது சுகானுசயி ராகா, சுகத்தை தொடர்ந்து உண்டாகக்கூடிய சம்ஸ்காரம் வாசனைகள், அதுல இருந்து உண்டாகக்கூடியது எதுவோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி வந்து எங்க உண்டாகும், புத்தியில உண்டாகும். அந்த புத்தியில உண்டான மாத்திரத்துல அடுத்து புத்திக்கு அடுத்து எது இருக்கு, மனசு. அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மிருதி ரூபமா இருக்கிறது மனசுக்கு வரும்போது
என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு திரும்பவும் அந்த சுகம் வேணும். என்ன வேணும்? எனக்கு நான் அனுபவிச்ச அந்த சுகம் திரும்பவும் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை உண்டாகும். அதுக்கு பேர் தான் ராக விருத்தி அப்படின்னு பேர். அப்ப ராகம் எங்க உண்டாகும்? ராகம் உண்டாகிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க உண்டாகும்? மனசுல உண்டாகும். ராகம் உண்டாகணும்னா என்ன உண்டாகணும்? அதுக்கு முன்னாடி ஸ்மிருதி உண்டாகணும். ஸ்மிருதி எங்க உண்டாகும்? புத்தியில. புத்தியில ஸ்மிருதி உண்டாகணும் அப்படின்னா, நினைப்புக்கு வரணும் அப்படின்னா எது ரீசன்? கர்மா காரணம். அந்த கர்மா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தத்துல கர்மாவும் இருக்கு, வாசனைகளும் இருக்கு. கர்மா வெளிப்படுது, கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகளும் ஸ்மிருதி ரூபத்துக்கு வருது. சித்தம், சித்தத்துல இருந்து புத்தியில ஸ்மிருதி, புத்தியில இருக்க ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசுல ராகம். புரிஞ்சு ஆயிடுச்சா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் அந்த சுகம் வேணும் அப்படின்னு அந்த சுகத்திலேயோ அல்லது அந்த சுகத்தை தரக்கூடிய சாதனத்திலேயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை எதிர்பார்ப்பு நான் சொன்னேன். இந்த ராகம் எத்தனை அப்படின்னா, முதல்ல கர்தஹா அப்படின்னு பேர். கர்தகனா என்னது? ஆகாங்ஷா, எதிர்பார்ப்புன்னு அர்த்தம். எனக்கு இது இந்த சுகம் கிடைச்சா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு ஆசை உண்டாகும். ஒரு நல்ல ஒரு செந்தாளம் கோயில் பாட்டு கேட்டா நல்லதா இருக்கும், மியூசிக் கேட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? கர்தக அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ணா. முதல்ல வரும்போது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் தோணும். ஒரு காரை பாக்குறேன், கிட்னு ஒரு காரை பாக்குறேன், நல்லா இருக்கு, ரெனால்டோட கிட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா ஆரஞ்சு கலர், நல்லா பேண்டா கலர், சூப்பரா இருக்கு. 2 பேர் 3 பேர் போறதுக்கு நல்லா இருக்கும், கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு அது ஒரு தாட்டு. இது நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல. நமக்கு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு திருக்கோவிலூர் போலாம், பக்கத்துல திருவண்ணாமலையில ஏகப்பட்ட கோயில் இருக்கு, போயிட்டு வரலாம். 2 வீலர்ல ரொம்ப தூரம் போக முடியல, 70 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் போக முடியல அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கார் இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பேரு? எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா கர்த. இந்த கர்தன்றது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல நிப்பாட்டி இருக்க காரை பார்க்க திரும்ப 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 பார்க்க அது என்ன ஆகுதுன்னா, ஜி இது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. முதல்ல தோனி பாருங்க, இது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது திரும்ப திரும்ப பார்க்க உள்ளுக்குள்ளார ஒரு தாப்பம் உண்டாகுது. சரி, இது மாதிரி ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும். தோனி பாருங்க மாறி போச்சு. இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளைனா இருந்த தாட்டு, கார் இருந்தா ஒரு நல்லா இருக்கும், நம்மகிட்ட தான் இல்ல, கார் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கமா மாறும்போது தாப்பம் உள்ள வந்து துக்கம் கொடுக்க ஆரம்பிக்குது, தாப்பமா மாறுது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா திருஷ்ணான்னு பேர். திருஷ்ணானா என்னது? லஸ்ட், வேட்கை அப்படின்னு பேர். சரி, அந்த வேட்கை உண்டாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தாகம் எடுக்குது, தாகம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? தண்ணி எங்க கிடைக்குதுன்னு தேடி தேடி போய் அலைஞ்சு தண்ணி குடிப்போமா? அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகாங்ஷாவா இருக்கோ அப்ப வந்து அது காரியமா மாறாது. தண்ணி இருந்தா நல்லா இருக்கும், பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதே தாகமா மாறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? இமீடியட்டா தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, தண்ணி குடிக்காம என்னால நகர முடியாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த திருஷ்ணாவா மாறினதுக்கு பிறகு அது என்ன பண்ணுது அப்படின்னா, தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோபி ஜாயத்தே. கீதால வந்து 62 இருந்து இருக்கிற ஸ்லோகங்கள், 62ன்னு நினைக்கிறேன், அதுல இருக்க ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா இதே மீனிங் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ணா வந்தோன, வேட்கை வந்தோன்னு என்ன ஆகுது? தண்ணி குடிச்சே ஆகணும்னு தவிக்குது நாக்கு. அதே மாதிரி எந்த விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பா இருந்து அது திருஷ்ணாவா மாறிடுச்சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு தாப்பம் உண்டாகுது, ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு வெம்மை உண்டாகுது. அது உண்டானோன்னு நம்ம என்ன பண்றோம்? பிரவருத்தி பண்றோம். பிரவருத்தி பண்ணி ஏதோ லோன் போட்டு யார்ட்டையும் பணத்தை வாங்கி என்ன பண்றோம்? ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டு. வீட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நின்றுச்சு. சுத்தி பாக்குறது, புது கார் நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஓட்டி பாக்குறது, பக்கத்துல காரணமே இருக்காது. திரும்ப எங்கேயாவது வேணுன்னே போயிட்டு வருவோம். ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டு வைக்க மாட்டோம். எடுத்து புது காரா இருக்கிறதுனால இங்க அங்க சுத்தி ஒரு இது நல்லா இருக்குல்லன்னு இத சுத்தி பார்த்து போகம் பண்ண அது என்னவா மாறும்? லோபம். லோபம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேராசை,
பேராசைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோபம்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேராசை, எங்கெல்லாம் பேராசை இருக்கோ அங்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா கஞ்சூஸ் தன்மை வரும், கிருப்பணத்தன்மை வரும். அந்த கிருப்பணத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுன்னா, கிருப்பணம்னா கஞ்சூஸ், யாரும் தொற்றக்கூடாது. யாராவது தொட்டிட்டீங்கன்னா அப்ப அந்த பொசசிவ்னஸும் கூடவே வந்துடும். பேராசை, அதுக்கப்புறம் கஞ்சத்தனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொசசிவ்னஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். லவ் பண்ற காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாங்ஷா, இவரை கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தாப்பம் உண்டாகும், ஐயோ எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகும். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு என் ஒய்ஃப் அப்படின்னு யாராவது பார்த்தானே என்னடா பாக்குற அப்படின்னு ஓனமோ ஒய்ஃபையே. அப்ப சொல்றோம்ல, அதே மாதிரி இதுக்கு பேர் என்னது, லோபம், கஞ்சத்தனம், இதெல்லாம் பொசசிவ்னஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா லோபம்னு பேரு. இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா கர்தா, அப்புறம் திருஷ்ணா, அதுக்கப்புறம் லோபம், இந்த மூணுமே ராகத்தோட வேற ஃபார்ம். இதை வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்ல, தைத்திரியத்துல பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு ஒரு மூணா சொல்லுவோம். பிரியமான வஸ்துவை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷம் உண்டாகும், பிரியம். மோதம்னு கையில கிடைச்சோன மோதம், ஒரு ஆனந்தம், பெரிய ஆனந்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட பொருளை எடுத்து வாயில அனுபவம் பண்ணோன, வாயில வச்சு அனுபவம் பண்ணோன என்ன உண்டாகும், பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தத்தோட மூணு இது. ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும் போது பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தம், அது கையில கிடைச்சா ஒரு ஆனந்தம், அதை அனுபவிச்சா ஒரு ஆனந்தம். பிரியம், மோதம், பிரமோதம், கர்தக, அப்புறம் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் லோபம், இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்சதை அனுபவிக்கும் போது இன்னும் அனுபவிக்கணும்னு எனக்கு தோன்றதுக்கு பேர் தான் லோபம், பேராசைன்னு பேர். இப்ப சுகானுசயி ராகக சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 8வது சூத்திரம். துக்கானுசயி த்வேஷஹ, துக்கானுசயி த்வேஷஹ, துக்கானுசயி த்வேஷஹ, துக்கானுசயி த்வேஷஹ. மகாபிராணம் வர மாட்டேங்குது. துக்க அனுசயி, துக்க அனுசயி, நான் ஏற்கனவே சொல்லிட்டோமா, எதெல்லாம் அனுபவிச்சோமோ அந்த சுகங்கள்லாம் பதிவாயிருக்கும் வாசனையா, சம்ஸ்காரமா. அதே மாதிரி எதையெல்லாம் துக்கத்தை அனுபவிச்சோமோ அந்த துக்கமும் உள்ளதானே இருக்கும், ரெஜிஸ்டர்ல இருக்குல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும், முதல்ல ஏதோ ஒரு கர்ம நிமித்தம், அந்த கர்ம நிமித்தத்தினால ஸ்தூலமான கர்மம் வெளிப்பட்டுச்சுன்னா, நான் பாடியில பண்ண கர்மா வெளிப்பட்டுச்சுன்னா எனக்கு முன்னாடி வந்து வஸ்துவா வந்துடும். வெளியில இருக்க ஸ்தூல வஸ்துக்கள் என்ன நோக்கி வரும், நான் அனுபவிக்கிறதுக்கு. வாக்குல இருக்கிற புண்ணியம் வந்து வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகும்போது என்கிட்ட வந்து நல்ல மந்திரங்களும் இதுவும் எல்லாம் வந்து நல்ல 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 சப்தங்களும் நல்லா கேட்பேன் நான். அதே வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்க பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்ப என்ன ஆகும், மனசுக்குள்ளார நான் அனுபவிச்ச ஏதோ ஒரு பாப்பம், சிலதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எதையோ நினைச்சு நம்ம துக்கப்படுறது ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு என்னன்னே தெரியாது அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு, டிப்ரெஷன் நம்ம சொல்றோமா, ஏன்னே தெரியாது, என்ன ரீசன்னே தெரியாது. ஏதாவது ரீசன் சொன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு துக்கம், அது என்னன்னே தெரியாது. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பாவே இருக்கும், சூம்பி போயிருக்கும், அப்படியே சூம்பி போய் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா இல்லாம அப்படியே சூம்பி போய் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி போய் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அது அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கு. என்ன ரீசனே தெரியல, என்னது உண்மை இல்லையா, என்ன இருக்கு, ஆனா என்ன ரீசன் தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு வாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம வசத்தினால என்ன இருக்கு, ஸ்மிருதி ரூபத்துக்கு வந்திருக்கு. நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாம அந்த ஸ்மிருதி ரூபத்துக்கு வந்து அந்த துவேஷத்துக்கு ரீசனே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் வந்து அன்னோன் ஃபைல் நம்ம சொல்றோம்ல, நோன் ஃபைல் அன்னோன் ஃபைல். நோன் ஃபைலா வந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த ஜென்மத்தை அனுபவிச்சதெல்லாம் நோன் ஃபைல்ல இருக்கும். அன்னோன் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்ம வசத்தினால என்ன இருக்கும், ஓப்பன் ஆகும். என்னன்னு தெரியல, நம்ம சொல்லுவோம்ல ஒரு டேஸ்ட்டை பார்த்துட்டு இது என்ன டேஸ்ட், இது டேஸ்ட் தெரியலையா ஜி, ஏதோ டேஸ்ட் ஜி, இது இப்பயும் சாப்பிட்டுருக்கேன் ஆனா வந்து என்னன்னு தெரியலையே. இந்த மியூசிக் என்ன மியூசிக், யார் அது, யார் பாடுறா, யார் மியூசிக் பண்ணா தெரியலையே அப்படின்றோம். என்ன ராகம் இது, நான் கேட்டிருக்கேன் ஜி, இந்த ராகம் என்ன ராகம் இது தெரியலையே அப்படின்னு.
அப்ப டிஃபைன் பண்ண முடியாம ஏதோ ஒண்ணு இருக்கா? அதே மாதிரி கர்மாக்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அன்னோனா இருக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுத்துட்டு போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சதும் தெரியாததும் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படும். திருஷ்டம் அதிருஷ்டம், ஸ்ருதம் அஸ்ருதம், அனுபூதம் அனனுபூதம். எதெல்லாம் கேட்டமோ, எதெல்லாம் இந்த ஜென்மத்துல கேட்காம முந்தின ஜென்மங்கள்ல கேட்டோமோ, எதெல்லாம் பார்த்தமோ, எதையெல்லாம் இந்த ஜென்மத்துல பார்க்காம முந்தின ஜென்மத்துல பார்த்தோமோ, எதெல்லாம் அனுபவிச்சமோ இந்த ஜென்மத்துல, எதெல்லாம் இந்த ஜென்மத்துல அனுபவிக்காம முந்தின ஜென்மங்கள்ல அனுபவிச்சோமோ, இது எல்லாம் என்னாகும்? அப்படியே ஸ்டோர்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கர்ம வசத்தினால வெளிப்படும் போது துக்கம் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை அனுசரிச்ச சம்ஸ்காரம், துக்கத்துக்கு சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் வாசனை, இது ஸ்டோர்ல இருக்கும். அதுல இருந்து என்ன உண்டாகும்? கர்ம வசத்தினால ஸ்மிருதி, ஸ்மிருதியில இருந்து மனசுக்கு வரும்போது அதுக்கு பேரு என்னது? துவேஷம் அப்படின்ற வாசனை. சுகத்துக்கு எப்படியோ அதே மாதிரி துக்கத்துக்கும் துக்க அனுபவத்துல இருந்து சம்ஸ்காரம், வாசனை, வாசனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி, ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் உண்டாகும். துக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த இதுக்கு பேரு, தாட்டுக்கு பேரு துவேஷம். சூத்திரத்துல என்ன பண்றாரு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை சொல்றார், சின்னதா சொல்றார். துக்க அபிஜ்ஞஸ்ய, துக்கத்தை அனுபவம் பண்ணவனுக்கு, நான் ரெண்டு சொல்லியிருக்கேன், அறிந்து அனுபவம் செய்தல். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் புத்தியில தான், எதுவும் சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு, புத்தி. புத்தியில வந்தோம்னா அதுக்கு பேரு அறிவுன்னு பேரு, நாலேஜ், ஞானம், புத்தேர் ஞானம். எந்த அறிவா இருந்தாலும் முதல்ல புத்தி. அந்த புத்திக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது டிராவல் பண்ணும். என்ன பண்ணும்? சிங்க் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸோட சிங்க் ஆகும்போது அதுக்கு என்ன பேரு? அனுபவமா மாறும். அப்ப அனுபவமா மாறும்போது துக்க அபிஜ்ஞஸ்ய, துக்கத்தை அனுபவித்தவனுக்கு, துக்க ஸ்மிருதி பூர்வம், அந்த இடத்துல துக்க வாசனா அப்படின்னு போட்டுக்கணும். அந்த இடத்துல துக்கத்தை அனுபவிச்சவனுக்கு அந்த துக்கம் என்னவாயிடும்? அந்த துக்கம் வாசனையா போய் ரிஜிஸ்டர் ஆயிடுமா சித்தத்துல? அப்ப துக்க வாசனை ஆயிடும். அதுல இருந்து வந்து ரீகால் பண்றதுக்கு என்ன பேரு? ஸ்மிருதி. ஸ்மிருதி பூர்வோ, ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா வரும். எங்க ஸ்மிருதி வரும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்மிருதி வந்து புத்திக்கு வரும். ஐயோ நம்ம தலையை சொல்லிடுவோம்ல, அது நேற்று ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? எப்படி தலையை சொல்லிடும் பாத்தீங்களா? ஏன்னா புத்தியில தான் ஸ்மிருதி உண்டாகும். அந்த ஸ்மிருதி உண்டானதுக்கு பிறகு அதை முன்னிட்டு துக்கே தத் சாதனேவா, அந்த புத்திக்கு ஸ்மிருதி வரும். ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வரும்போது அந்த துக்கத்தோட விஷயத்திலேயோ, துக்கத்திலேயோ அல்லது துக்கத்தை கொடுக்கக்கூடிய சாதனத்திலேயோ, எனக்கு பாவக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கம் கொடுக்கறது அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து பாவக்காய் பார்த்தாலோ இல்ல பாவக்காவோட அந்த கசப்பு, துக்கத்தை எது கொடுத்தது? கசப்பு. அந்த கசப்புலையோ இல்ல அந்த கசப்பை கொடுக்கக்கூடிய அந்த பாவக்காலையோ சாதனம், இந்த ரெண்டுத்திலையோ யக பிரதிகா, இந்த ஒவ்வொன்றா சொல்றோம். சுகத்துக்கு 3 சொன்னோமா? சுகத்துக்கு 3 என்ன சொன்னோம்? கர்தகா எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். 2வது திருஷ்ணா, 3வது லோபம். 3ஆச்சா? ராகத்தோட பிரான்ச். அதே மாதிரி துவேஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. என்னன்னது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது பிரதிகா. பிரதிகா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பாதித்தும் இச்சா. பிரதிகா பாதித்தும் இச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு வேணாம் அப்படின்னு, எனக்கு இந்த துக்கம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு தாட்டு, முதல் தாட்டு வரும் பாத்தீங்களா? எனக்கு கசப்பு வேணாம் ஜி, பாவக்காய் வேணாம் ஜி, கசப்பு ஜி, பாவக்காய் வேணாம். வெந்தயம் அதிகம் போடாதீங்க ஜி, கசக்கும். வெந்தயமும் வேண்டாம் அப்படின்னு எனக்கு வேணான்னு ஒரு தாட்டு வருது இல்ல, அவாய்ட் பண்ற தாட். அப்போ துவேஷத்தோட முதல், துவேஷம் எங்கெல்லாம் துவேஷம் வருமோ அதுல முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பிரதிகான்னு சொல்லக்கூடிய தடுக்கிற இச்சை வரும். எனக்கு இந்த துக்கம் வரக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் அது இருக்கா? துக்கம் வேணும் நான் சொல்றீங்க எல்லாம், துக்கம் வேணான்னு எப்பவுமே தாட் இருக்கா? எனக்கு துக்கம் வேணாம். ஃபேன் ஆஃப் ஆச்சுன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம், டக்குன்னு பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த துக்கம் வேணாம் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம என்ன பண்றோம்? துக்கத்தை அனுபவிக்க லைட்டா வரும்போதே இந்த துக்கம் வேணாம் எனக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரிகாஷன் ஏதாவது பண்ணிக்கிறோம். தலைவலி வர மாதிரி இருக்கு,
ஒரு டீயை காஃபி சாப்பிட்டு தலைவலியை போய்க்கிடலாம், ஒரு சாரிடன் போட்டுக்கலாம், ஒரு ப்ரிகாஷன் ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு என்ன பேரு? ப்ரிகாஷனுக்கு என்ன பேரு? பிரதிகா. துக்கம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு, இதுக்கு பேர் பிரதிகான்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மன்யுகு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாம கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், வந்துடுச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா வேணான்னு நினைச்சேன், ஜுரம் வேணான்னு நினைச்சேன், இல்ல இத பாவக்காய் வேணான்னு நினைச்சேன். சாமி உங்களுக்கு தான் பாவக்காய் பிடிக்குமேன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சது பாவக்காய். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, என்னோட பக்தர் வந்து, சாமி உங்களுக்கு தான் பாவக்காய் பிடிக்குமேன்னு ஒரு 2 கிலோ பாவக்காய் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல இறக்கிட்டேன். ஆனா பாவி மனுஷா, ஒரு காலத்துல பிடிச்சதுக்கு இப்போவா போய் கொண்டு வந்து கொடுப்பேன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சது இப்ப பிடிக்காது. பாவக்காவை பார்த்தாவே வேணாம் அப்படின்னு ஒரு தாட்டு வருது. பிரதிகா, பிரதிகா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுச்சு. வந்து சேர்ந்தோட என்ன ஆகுது அப்படின்னா மனசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு கோபம் வருது. ஏன் இவர் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு, என்கிட்ட கேட்கணும்ல. நான் என்னோட சிஷியர்கள்ட்ட சொல்லுவேன், கேட்காம ஏன் வாங்கிட்டு வரீங்க என்கிட்ட கேட்கணும்ல. ஒரு ஃபோன் பண்ணி, சாமி பாவக்காய் பார்த்தேன் வாங்கிட்டு வரட்டுமா, நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கணும்ல. அப்படின்னு என்னோட சிஷியர்கள்ட்ட வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் திட்டுவேன். நான் அந்த திட்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார அக்செப்ட் பண்ண முடியல. வந்தாச்சு, பிராப்தி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மன்யுகுன்னு பேர், கோபம். மன்யுகுனா என்ன அர்த்தம்? கோபம். முதல்ல பிரதிகா, ரெண்டாவது மன்யுகுன்னு சொல்லக்கூடிய கோபம் உண்டாகும். மானச கோபம், மனசுல உண்டாகக்கூடிய கோபம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி மனசுல உண்டான கோபம் வந்தோன்னே என்ன ஆகும் சாமி அடுத்தது அப்படின்னா, வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இனிமே யாராவது என்னை கேட்காம வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருவேன். நீங்க தான் கொண்டு போகணும். நான் அதான் சொல்லுவேன். எது வாங்கிட்டு வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன், நீங்களே கொண்டு, நான் சொல்லியிருக்கேன்ல பல முறை சொல்லியிருக்கேன், வாங்காதீங்க. வாங்கிட்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிரு, நான் எடுத்துக்க மாட்டேன், ஸ்வீகாரம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப அதுக்கு என்ன பேருனா அவாய்ட் பண்றோம். நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடுறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேருனா ஜிகாங்சா அப்படின்னு பேரு. ஜிகாங்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹந்தும் இச்சா, ஜிகாங்சா. அதை வந்து நாசம் பண்றதுக்கு இச்சைக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகாங்சா. நான் என்ன பண்ணுவேன், அதை குக் பண்ணவே மாட்டேன், அப்படியே வச்சு தூக்கி வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போனோன்னு தூக்கி குப்பையில போட்டு, சிம்பிள். இல்ல அப்படின்னா குரங்கு கொடுக்கறது, ஏதாவது பிடிக்கலன்னா குரங்கு கொடுக்கறது, எதையாவது பண்றது. அப்ப அதை நாசம் பண்றதுக்கானது. அப்ப முதல்ல மனசுல வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்கான தாட் எனக்கு வேணாம். முதல் தாட்டு பிரதிகா. ரெண்டாவது தாட்டு அது பிராப்தி ஆனதுக்கு பிறகு கோபம், மன்யுகு. மூணாவது தாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எப்படா நாசம் பண்றதுன்னு, அதை நாசம் பண்றதுக்கான இச்சா, அதுக்கு பேரு ஜிகாசா அப்படின்னு பேரு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதகான்னு பேரு. என்னை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஸ்வெட்டிங் ஆக வந்து கண்ணெல்லாம் ரத்தமாயி உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி கண்டபடி நான் திட்டுறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பேரு? குரோதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதிகா, மன்யுகு, ஜிகாசா, அதுக்கப்புறம் குரோதம். அதை நாசம் பண்றதுக்காக நான் வெளிப்படுத்துற எக்ஸ்பிரஷனுக்கு பேர் தான் என்னது? குரோதம். நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த குரோதத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இத்தனை இருக்கு உங்களுக்கு. அடிச்சா சத்வேஷக இதி, இதுதான் துவேஷம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப துவேஷம் அப்படின்னா பிரதிகாவே துவேஷம்தான், ஜிகாசாவே மன்யுகுவே மனசுல இருக்கிறது தெரியாது, அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா துவேஷம் தான். சில பேர் வெளில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உள்ளுக்குள்ள அப்படியே கோபமா இருக்கும், வெளில காட்டவே மாட்டாங்க, அதுக்கு என்ன பேரு? மன்யுகு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணணும், என்னோட எதிரியை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஜிகாசா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரோதா, அது வந்து பாத்தீங்கன்னா குரோதமா வெளியில கோபமா வெளிப்படும், அதுதான் நம்ம பாக்குறதெல்லாம். இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசனை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 9வது சூத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ என்ன பார்த்துட்டோம்? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ பார்த்தாச்சு. 5வது வாசனைக்கு பேரு என்னது? அபினிவேஷம் என்ற மரண பயம். என்ன பார்ப்போம்? ஸ்வரசவாகி விதுஷோ அபி, ஸ்வரசவாகி விதுஷோ அபி ததாரூடோ அபினிவேஷः, ததாரூடோ அபினிவேஷः
ஸ்வரசவாகி விதுஷோபி தகாரூடோபிநிவேஷः ஸ்வரசவாகி விதுஷோபி தகாரூடோபிநிவேஷः. ஸ்வரசவாகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாபாவிக்கத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரசவாகின்னு அர்த்தம். ஆரம்பத்துல இருந்து எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்மம் கிடைச்சதோ அனாதி காலத்துல இருந்து சுவாபாவிக்கமா இருக்கக்கூடியதுக்கு பேர் ஸ்வரசவாகி அப்படின்னு பேர். தொடர்ந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது, வகனமாகிறது. எல்லா ஜென்மங்கள்லயும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ எல்லா ஜென்மங்கள்லயும் ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. எல்லா ஜீவராசிக்கும் ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் எந்த ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஜென்மத்துல சுவாபாவிகமா, ஸ்வரசவாகின்றதுக்கு அர்த்தம் இயல்பா சுபாவமா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பிரவாகமாகின்ற ஒரு ஃப்ளோவா வந்துகிட்டு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபினிவேஷம் என்ற மரண பயம். அப்ப மரண பயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிட்டையும் இருக்கு. ஒரு சின்ன அல்பமான ஜீவராசி, சின்ன எறும்பு, அதுக்கு பக்கத்துல கை வச்சீங்கன்னா தலை தெறிக்க ஓடுது. என்ன அப்படின்னா சுத்துருவோமோ அப்படின்னு பயம் அதுக்கு. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் ஏதாவது பண்ணா அதுக்கு பயம், நம்மளை அடிச்சுடுவாங்களோ அப்படின்னு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெங்குக்கு பயப்படுறோம், கொசு கடிச்சிச்சுன்னா டெங்கு வந்துருமோ அப்படின்னு பயப்படுறோம். அப்ப எல்லாத்துக்கும் பயப்படுறோமே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்ட்டும் சுவாபாவிகமா இருக்கக்கூடியது எதுவோ அந்த கிளேசத்துக்கு பேரு அபினிவேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரண பயம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா விதுஷோ அபி ததா ஆரூடஹா. விதுஷனுக்கும் கூட, யாரு விதுஷக அப்படின்னா ஞானிக்கும் கூட. ஞானினா இந்த இடத்துல யார சுவாமி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானி. நம்ம இன்னைக்கு காலையில கீதால பார்த்துட்டு இருக்கோம்ல, 2 ஞானிய பார்த்துட்டு இருக்கோம். சப்தத்தையும் அர்த்தத்தையும் தெரிஞ்சவன் பரோட்ச ஞானி, சாஸ்திரத்தை தெரிஞ்சவன் சாஸ்திரஜன். அந்த சாஸ்திரஜனா இருக்கக்கூடிய விதுஷோ அப்படின்னா வித்வான். விதுஷோனா வித்வான், சாஸ்திரத்தை அறிந்தவன், பரோட்ச ஞானி. அவனுக்கும் கூட விதுஷோ அபி ததாயேவ ஆரூடஹ. ததாயேவன என்ன அர்த்தம்? எப்படி வந்து சாமானிய ஜனங்கள்கிட்ட, படிக்காத ஜனங்கள்கிட்ட, முட்டாளா இருக்கிற எந்த அறிவுமே இல்லாத ஜனங்கள்கிட்ட வந்து ஒரு மரண பயம் இருக்கோ ததா அது போலவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு இந்த தேகம் நான் இல்ல, இந்த தேகம் வேற நான் வேறன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட, சப்த அர்த்தமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த பரோட்ச ஞானியின் இடத்திலையும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மரண பயம் ஆரூடோ பவதி, ஏறி உட்கார்ந்து இருக்கும் அவனோட புத்தியில. அப்படி இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் அபினிவேஷம் சொல்லக்கூடிய கிளேஷம். டைரக்டா சொல்லுங்க சுவாமி, என்னது பேரு? மரண பயம். அவன்தான் சிம்பிள். அபரோக்ஷ ஞானிக்கு பயம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷ ஞானிக்கு ஏன் அவன் தான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டானே, எல்லாத்தையும் என்ன பண்ணா அபியாசம் பண்ணி 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 கிளேஷ தனுக்கரணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு போய் அந்நியதாக்கியாத்தி பண்ணி எல்லாத்தையும் சித்தத்தையே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சொரூபத்துல பிரதிஷ்டா ஆயிட்டான். அப்ப சொரூபத்துல பிரதிஷ்டா ஆனதுக்கு பிறகு இந்த வாசனைகள்லாம் எங்க இருக்கு? சித்தத்துல இருக்கு. சித்தத்துல இருக்க கனெக்ஷனை கட் பண்ணி விட்டோன்னே அதுக்கும் இவனுக்கு டிஸ்கனெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகள் தான் இதெல்லாம், இது எதுவுமே அவனை பாதிக்கவே பாதிக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷ ஞானி சொரூப பிரதிஷ்டாவாய் அடைந்த தான் தன்னில் நின்ற அந்த ஞானியை தவிர்த்து மற்ற பரோட்ச ஞானி வரைக்கும் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிக்கும் சுவாபாவிகமா இருக்கக்கூடிய வாசனை எதுவோ, கிளேஷம் எதுவோ, அதுக்கு பேரு அபினிவேஷம் அப்படின்னு சொல்றோம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 3:33 பக்கத்துல போட்டுங்க. பகவத்கீதா 3:33. சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவனவனுடைய பிரகிருதி, பிரகிருதின்னு அர்த்தம் வாசனைன்னு அர்த்தம். எல்லாரும் அவன் வாசனைக்கு ஏற்ற மாதிரிதான் சுவாமி நடக்கிறான். வாசனைனா எது? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கல, விதவிதமா இருக்கா? எல்லாத்துலயும் தனித்தனியான, ஒவ்வொரு தலையிலும் தனித்தனி புத்தி.
ஒவ்வொரு நாக்குலயும் தனித்தனி டேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கதி, வேற வேற கதி, எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கு. ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸ் பர்த்ல நீங்க எதெல்லாம் வாசனையா வந்தீங்களோ அது வேற. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில பிறந்திருக்கலாம், நான் உகாண்டால பிறந்திருந்தேன் அப்படின்னா நீங்களும் நானும் இப்போ ஒன்னா இருக்கோம். ஏன் சாமி ஒரே வீட்டுல பிறந்திருக்கோம், நீங்க அண்ணனா இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற வாசனை எனக்கு இல்லையே அப்படின்னா, ஐயோ அவன் போன ஜென்மத்துல இங்கே பிறந்தவன், நான் உகாண்டால இருந்து வந்திருக்கேன், போன ஜென்மத்துல நான் குரங்கா பிறந்தவன், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க முடியல. என் பிரதர் பாத்தீங்கன்னா தேவ சரீரத்துல இருந்து வந்திருக்கான் கீழே, அவன் பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கான். நான் குரங்கா இருந்து மனுஷனா ஆயிருக்கேன், எப்படி சாந்தமா இருக்க முடியும்? இங்க அங்க அல்லாடிக்கிட்டு இருப்பேன் நான், கிளைக்கு கிளை தாவிக்கிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த முன்னாடி பர்த்துக்கு ஏத்த மாதிரி வாசனைகள் இருக்கு. அந்தந்த வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் சேஷ்டா பண்ணுது. யாரு? ஞானியும் கூட. ஞானினா எந்த இடத்துல? இங்க இருக்கிற ஞானி தான் அங்கேயும் சொல்லுது. பரோட்ச ஞானியும் அவனவனுடைய வாசனைக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கின்றான். 3:33, 3:34, 3:39 வரைக்கும் ஒரு பேக்கேஜ். ஃப்ரீவில்ல யூஸ் பண்றதா இல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விதியா? நீங்க ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி பிரதிபக்ஷ பாவனா பண்ணி இதை வசப்படுத்தினீங்க அப்படின்னா சாஸ்திர திருஷ்டி புருஷகன் ஆயிடுவீங்க. இதே பாத்தீங்கன்னா வாசனைக்கு வசப்பட்டீங்க அப்படின்னா சம்சாரியாவே இருக்க வேண்டியது. வாசனை என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது. இந்த 2 மனுஷங்க பத்தி 3:34 ஆச்சாரியார் 2 விதமா பிரிக்கிறார் வாசனையை வச்சுக்கிட்டு. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டா, அங்கேயும் சொல்றார் இங்கேயும் சொல்றார். ஞானி பரோட்ச ஞானிக்கும் கூட பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? மரண பயம், வாசனைகள். மரண பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மற்ற வாசனைகள் இருக்குமா? ஆமா இருக்கும், மற்ற வாசனைகள் எல்லாம் இருக்கும். சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க, ராகம் இருக்கும், துவேஷம் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அகங்காரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லா வாசனையும். அபரோக்ஷ அனுபூதி அடைஞ்சவனுக்கு மட்டும்தான் இது எதுவுமே இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷித்துக்கு வந்துருங்க. சர்வசிய பிராணின, எல்லா பிராணிக்கும். சர்வசிய பிராணினகனா எல்லா பிராணிக்கும் பாத்தீங்கன்னா இயம் ஆத்ம ஆஷிஹி, இந்த ஆத்ம இச்சா, தன்னை பத்தின இச்சைக்கு பேர ஆத்ம ஆஷி. ஆஷினா ஆசா. தன்னை பத்தின ஆசையானது நித்யா பவதி, நித்தியமா இருக்கு. தன்னை பத்தின ஆசைன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பத்தின ஆசை ஒண்ணும் இல்லைங்க, நான் எப்பவும் இருக்கணும். நான் எல்லாருக்கும் ஆசை தானே, நான் நாளைக்கு செத்து போகணும்னு என்னைக்காவது நினைக்கிறோமா? நான் பாத்தீங்கன்னா செத்து போகணும் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. நேச்சுரலாவே நம்ம எல்லாத்துட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை அப்படின்னா, நான் எப்பவும் இருக்கணும். எப்பவும் இருக்கணும்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் மானபுவம் பூயாசம் ஏவ. அங்க ஒரு ஏவக்காரம் போட்டா நல்லா இருக்கும். மானபுவம், பூவம், நான் இல்லாமல் போகக்கூடாது. ந புவம் மா, நான் பாத்தீங்கன்னா இல்லாமல் போகவே கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? பூயாசம் ஏவ, நான் எப்பவும் இருக்கணும். எல்லா ஜீவராசிக்கும் இருக்கிற பேசிக் இன்ஸ்டிங் எது அப்படின்னா இதுதான், நான் எப்பவும் இருக்கணும், இல்லாமல் போகவே கூடாது. அதுக்காக நான் ஒவ்வொரு பார்த்தாலும் தெரியுது எத்தனை வருஷம் டைம் வேஸ்ட் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கோட்டையும் பார்த்தீங்கன்னா, பங்களா கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரண்மனை எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தனும் 1000 வருஷம் வாழ்ந்துருவான்னு நினைச்சு பண்ணியிருப்பாங்க இருக்கு. 30 வருஷத்தை பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுலேயே போயிடும். 30 வருஷம் வாழ்றதே காலமே பார்த்தீங்கன்னா கேரளாலாம் போய் பார்த்தீங்கன்னா காலடியில போய் பார்த்தீங்கன்னா அந்த காலடிக்கு அவங்க அப்பாவோட சங்கரோட அப்பா இருந்தேன்னு அது அந்த வீடு, அந்த சின்ன மிஷினோட இது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா போன வழியில காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன பில்டிங் தெரியுங்களா? ஐயோ, கேரளா பீப்புள் மாதிரி வீடு கட்டவே முடியாது. அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா கோல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டணும், வீடு வைக்கணும். ஆனால் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இங்கே வீடு கட்டுவாங்க, வாசமே பண்ண மாட்டேன், எல்லாம் பூட்டி கிடக்குது. அந்த ரப்பர் தோட்டத்துக்கு ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது, பங்களா, பெரிய பெரிய பங்களா. இவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, என்ன இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வாழ்றதே இல்லை, எங்கேயுமே இல்லை, எங்கேயோ ஃபாரின்ல இருக்காங்க. கோச்சு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அதிகமான சேல்ஸ்க்கு வர்றது பார்த்தீங்கன்னா அவங்க பில்டிங்ஸாக தான் இருக்கும். ஏன்னா திரும்ப அவங்க குழந்தைங்கெல்லாம் ரிட்டர்ன் வரதே இல்லை, அங்கேயும் செட்டில் ஆயிடும். ஏன் இங்கே ரப்பர் தோட்டத்துக்குள்ளார உட்காந்துருப்பான். எனக்கு ஆசையாக இருக்குது. என்னன்னு கேட்டினா ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம பண்ணுறோம்.
என்ன நினைச்சிட்டு பண்றோம்? 1000 வருஷம் வாழ்ந்துருவோம், 2000 வருஷம், 3000 வருஷம் வாழ்ந்துருவோமா? ஒவ்வொருத்தரும் வந்து கோடிக்கணக்கில் பில்லியன் ட்ரில்லியன்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? என்ன சாப்பிட முடியும், என்ன அனுபவிக்க முடியும், எவ்வளவு காலம் அனுபவிக்க முடியும்? வச்சு என்ன பண்றது? அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது. இந்த புத்தி கொஞ்சமாவது வர வேணாமா? நமக்கு இவ்வளவுதான் ஆயுள்ன்றது தெரிய வேணாமா? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கிற ஒரு இன்ஸ்டிங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது? அகம் மானபுவம். நான் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகக்கூடாது. பூயாசம் ஏவ, நான் எப்பவுமே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் பேசிக். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு நம்ம கொட்டேட் பண்றோமா? அபினிவேஷத்துக்கு வந்து நம்ம சொல்றோம். மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசை நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த ஆசையினாலதான் நம்ம என்ன பண்றோம்? சுத்தரக்கூடாது, சுத்தரக்கூடாது, சுத்தரக்கூடாதுன்னு எல்லா காரியத்தையும் பண்றோம். கரெக்டா மெடிசின் எடுக்கிறோம், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரமா போறோம், டிரைவ் பண்ணும்போது பார்த்து டிரைவ் பண்றோம், பிபி எவ்வளோன்னு பார்த்துக்கிறோம், சுகர் எவ்வளோன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸசைஸ் பண்றோம், யோகா பண்றோம், எல்லாம் பண்ற காரியங்கள் எல்லாம். நல்ல வீடு கட்டிட்டு இருக்கோம், மொஸ்கிட்டோ மேட் வந்து பாத்தீங்கன்னா மொஸ்கிட்டோ நெட்டு வாங்கி வீட்டுக்கு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அடைச்சு வைக்கிறோம். கீழே இருக்க அஞ்சலிக்காவை பார்க்கும்போது தான் எனக்கு அது மாதிரி தோணும். என்ன செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுது தெரியுங்களா? அது பார்த்து 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 பயம் பயம் பயம். அந்த அந்த ஆஞ்சலிக்கா வந்து பாத்தீங்கன்னா பேரபிட் வால் இருக்கு என்னோட இதுல இருந்து. நான் பேசிக்கிட்டே அதுக்கு பக்கத்துல போன சாமி 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 அங்க போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கணும். கீழே எட்டி பார்த்தாவே எனக்கு பயம், கீழே விழுந்துருவோமோன்னு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே, டெரஸ்ல இருந்து கீழே பார்த்தா பயம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பயம் பயம் பயம், எப்ப பார்த்தாலும் பயம். என்ன பயம் அப்படின்னா அதான்ப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசையினால உண்டாகக்கூடிய ரியாக்ஷன். நான் எப்பவுமே இருக்கணும், அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் எனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா ஜீவராசிக்கும். நம்ம சொல்றது மனுஷனுக்கு மட்டும் இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப எறும்பை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இது பண்ணுவேன். நான் பார்ப்பேன், நான் லைட்டா சின்னோண்டு எறும்பு கை வச்சோம் அப்படின்னா தட தட தடன்னு ஓடும், கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். ஏன்னா சுத்துருவோமோ அப்படின்னு பயம், நம்மளை கொன்றுவானோ இவன் அப்படின்னு பயம். எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரிய சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மரண பயத்துக்கான கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் நீங்க எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாக இது சாஸ்திரத்துல சொல்றது. சுகம் மே சியாத் துக்கம் மே மாபூத். இது ஒண்ணு. சுகம் மே சியாத் துக்கம் மே மாபூத் அப்படின்னு இன்னொன்னு சொல்லுவோம். எனக்கு எப்பவுமே சுகமே உண்டாகணும். நமக்கு எதுன்னு ஆசை? ஆசை இருக்குல்ல. எனக்கு எப்பவுமே சுகமே உண்டாகணும். சுகம் மே சியாத் துக்கமே மாபூத். எனக்கு வந்து துக்கம் சம்பவிக்கவே கூடாது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்டிங்க்டா நீங்க வந்து வச்சுக்கணும். எல்லாத்தோட தேடுதலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்தை தேடியே போறோம். எல்லாத்தோட இது வந்து ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை வந்து அவாய்ட் பண்றதுக்கானதா இருக்கு. அதுக்கப்புறம் செத்து போகாம இருக்கிறதுக்காக நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எல்லா ஜீவராசிகள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகத்தை ஏன் தேடுறோம்? துக்கம் இருக்கிறதுனால. துக்கத்தையே அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது சம்பவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால. ஏன் மரணம் வேணாம்னு நினைக்கிறோம்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜென்மத்துல நமக்கு மரணம் சம்பவிச்சது. முதல் ஜென்மம் எப்ப தெரியுமா உங்களுக்கு? அனாதி அனந்தத்துல எப்பவோ உண்டாச்சு சுவாமி. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எத்தனை கோடி ஜென்மம் போறதுனே தெரியல. அப்ப அந்த முதல் ஜென்மத்துல வந்து ஒரு மரணம் நடந்திருக்கும்ல, அந்த மரணம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஒவ்வொரு ஜென்மம் எடுத்துக்கும் போதும் அது என்ன ஆயிருக்கு? திரும்ப 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 வாசனையா, திருட வாசனை ஆயிடுச்சு. இப்ப நம்மகிட்ட இருக்கா ஏதாவது வாசனை, ஸ்ட்ராங் வாசனை ஏதாவது சுவாமி இருக்கா அப்படின்னா இந்த மரண பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாசனை நம்மகிட்ட இருக்கிறது. அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மானபுவம் பூயாசம் ஏவ இதி என்ற தாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாகுது. நச்ச அனனுபூத மரண தர்ம கஸ்ய ஏஷா பவதி ஆத்ம ஆஷீஹி. ரொம்ப ஆச்சரிய சொல்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா அனனுபூத மரண தர்ம கஸ்ய, ஒருத்தன் செத்தே போகலன்னு வச்சுங்களேன். ஒருத்தன் செத்தே போகல அப்படின்னா அனனுபூத மரண தர்ம கஸ்ய, ஒருத்தன் மரணம் அடையாத தர்மத்தை உடையவனா இருக்கான்னு வச்சுங்களேன். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஷா பவதி ஆத்ம ஆஷிகி நச்ச பவதி, நச்சபவதிக்கு இங்க போட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லாமல் போகக்கூடாதுன்னு ஒரு ஆசை வரவே வராது. செத்து இருந்தாதான் நான் சாகக்கூடாதுன்னு நான் இப்போ வந்து துவேஷத்துக்குன்னு சொன்னேன்ல. எப்ப துவேஷம் வரும்?
ஒரு துக்கத்தை அனுபவிச்சிருந்தாதான் எனக்கு இந்த துக்கம் திரும்ப வரக்கூடாதுன்னு நம்ம அவாய்ட் பண்ற ஆசை வரும். பிரதிகா உண்டாகும், மன்யுகு உண்டாகும், ஜிகாசா உண்டாகும், குரோதமானது உண்டாகும் பார்த்தோமா. அப்ப அதே மாதிரி இந்த மரணம் எனக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம்னா என்ன பண்றோம்? அதை தடுக்கிறதுக்கான எல்லா காரியத்தையும் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம ஏற்கனவே மரணிச்சிருக்கோம். அப்ப மரணமே இல்லாதவனுக்கு பாத்தீங்கன்னா மரண சம்ஸ்காரம் இருந்திருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணவே மாட்டான், அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா இருப்பான். அப்ப அநேக முறை மரணிச்சதுனால சொல்லுது என்ன தெரியுங்களா, பிருகதாரண்யத்துல வர்ணனை இருக்கு, நான் சொல்லல, இதெல்லாம் வைராகியத்துக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்றோம் அனாயாசேன மரணம், தைத்திய தாரித்யம் இல்லாத ஜீவனம். இதுல பாத்தீங்கன்னா அனாயாச மரணம்லாம் ரொம்ப கஷ்டம் சார். சிவபெருமான்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, அனாயாசேன மரணம். ஏன் அப்படின்னா மரணம் எப்படி சம்பவிக்க சொல்லுங்க தெரியுங்களா? சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மண் தர ரோடு ஆஃப், ஒரு கச்சா ரோடா இருக்குன்னு வச்சுங்களேன், பாதி ரோடு டேமேஜ் ஆயிருக்கு, பள்ளம் குழியும் இதுமா இருக்கு. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியோட அந்த சக்கரத்துல ஸ்டீல் பட்டை அடிச்சிருக்கான்னு வச்சுங்க. அது அந்த மாட்டு வண்டி போக 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 கீழே இருக்கிறதெல்லாம் கிரிச் கிரிச் கிரிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணு கல்லெல்லாம் ஒரு சவுண்டு உண்டாகும் தெரியுங்களா? கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப மாட்டு வண்டியே காணும், கம்மியாயிடுச்சுல. மாட்டு வண்டி பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பார்க்கணும் போய் எங்கேயாவது. கடப்பாவிகளை ஜூல எக்ஸிபிஷன்ல வச்சிருவாங்க போல இருக்கு மாட்டு வண்டி எல்லாம். கிராமத்திலே இல்லை இப்போ. முன்னாடி அந்த மாட்டு வண்டி எப்படி போகுமோ கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு போகும்னு நமக்கு கேட்கறதுக்கே நாராசமா இருக்கும். இது மாதிரி மரண காலத்துல இந்த உடம்புல இருக்கிற மொத்த பிராணனும் என்ன பண்ணும்? ஹிருதயத்துக்கு வருமா. ஹிருதயத்துக்கு வர்றதோட அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது, ரொம்ப பெயின்ஃபுல்லானது. நமக்கு தெரியுமா? வெளியில இருந்து தெரியுமா? வெளியில இருந்து தெரியாது. அதை நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ரொம்ப சாந்தமா கண்ணை மூடி அப்படியே போயிட்டாருன்னு. அப்படியெல்லாம் போகல. பிராணவாயு பாத்தீங்கன்னா வியானவாயு மொத்த தேகத்தை வியாபிச்சிருக்கா. அது எல்லாம் எங்க இருந்து வரும்? மொத்த ஜாயிண்டா இருக்கா. ஜாயிண்ட் தான் அதோட முக்கியமானது. அந்த ஜாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹிருதயத்துக்கு வரணும். ஒரு ஜாயிண்ட்ல இருந்து அது ரிலீவ் ஆகும் போதெல்லாம் ஒரு பெயின், பெரிய பெயின் எல்லாம் உள்ள கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மெல்ல கிளம்பும். மாட்டு வண்டி கிரீச்சு கிரீச்சுன்னு எப்படி போகுமோ அது மாதிரி இந்த தேகத்துல இருந்து இந்த பிராண வியோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லு, பயப்படுத்துது. பொழைச்சிக்குங்க. இப்பயோ வைராக்கியம் வரட்டும், எப்பயாவது சமாதி ஆயிடணும், சமாதிக்கு போயிடணும். சாகக்கூடாது, சாகவே கூடாது, திரும்ப பிறக்கவே கூடாது, திரும்ப சாகவும் கூடாது, இதோட போதும் அப்படின்னு வைராக்கியம் வரணும். அப்ப பாத்தீங்கன்னா மரண பயத்தை ஏற்கனவே அனுபவிக்காதவனுக்கு அனனுபூத மரண தர்ம கசிய. அனுபூத்த அப்படின்னா அனுபவிக்கப்பட்ட, அனனுபூத்த அப்படின்னா அனுபவிக்காதவனுக்கு, மரணத்தை அனுபவிக்காத தர்மத்தை உடையவனுக்கு. ஒருத்தன் ஏற்கனவே செத்தே போகல அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா நான் சாக வேணான்ற எண்ணம் வருமா? வராது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம நிறைய முறை செத்துருக்கோம், அதனால ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் எல்லா ஜீவராசிக்கும் என்ன வருதுன்னா நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாதுன்னு பிரதிகா உண்டாகுது. அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். ஏத்தையாச்ச பூர்வ ஜென்ம அனுபவக பிரதீயத்தை. அப்ப நமக்குள்ளார செத்து போறதுக்கு நம்ம ரெடியா இருக்குமா? இல்ல சாமி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அந்த கண்ணை பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இப்படி கண்ணை விரல வச்சு காட்டும் தெரியுங்களா? நாங்களாம் பண்ணுவோம். நான் கிராமத்துல படிச்சதுனால அதெல்லாம். பக்கத்துல இருக்க பையன் என்ன பண்ணுவான், திடீர்னு கண்ணை குத்துற மாதிரி கையை விரல இப்படி கொண்டுக்குவோம். அப்படி நம்ம பயந்து பாத்தீங்கன்னா, ஏன் தெரியுங்களா? கண்ணு போனா என்ன இப்படி வலிக்கும், தெரியுதுல்ல, வலிக்கும். எல்லா பயத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பயத்துக்கும் மூல காரணம் மரண பயம். நீங்க சின்ன எறும்பு கடிச்சாலும், சின்ன கொசு கடிச்சாலும், அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தண்ணியை சாதாரண தண்ணியை கூட குடிக்க மாட்டேன்றோம். ஆர்ஓ வாட்டர் இருக்கா, பாட்டில் வாட்டர் இருக்கான்னு பாக்குறோம். எல்லாத்துக்கும் பின்னாடியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன பயம் தானே சாமி. இல்ல இல்ல, எல்லா பயத்துக்கும் மூல காரணம் இது, செத்துருவோம், அதான் மூல காரணம். அதனால பாத்தீங்கன்னா ஏத்தையாச்ச பூர்வ ஜென்ம அனுபவ பிரதீயத்தை. நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றோமே, நம்ம இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறோமே, அந்த இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு எது காரணம்னா முந்தன ஜென்ம அனுபவமானது, பூர்வ ஜென்ம அனுபவ பிரதீயத்தை தெரியுது. இவர் செத்து போனா அதனாலதான் பாத்தீங்கன்னா சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. சச்ச அயம் அபினிவேஷ கிளேஷ.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய கிளேஷம். நிறைய பேர் என்கிட்ட வந்து லண்டன்ல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. லண்டன்ல வந்து ஒரு ஸ்ரீலங்கன் வந்து பாத்தீங்கன்னா அங்க மைக்ரேட் ஆயிட்டாங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தேன், இப்ப கனெக்ஷன்ல இல்லை. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ பிறந்தான் அப்படின்னா, அவங்க வந்து கன்சீவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 மாசமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வார் நடந்துகிட்டு இருக்க சமயம். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பயம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா குண்டு போடுவானோ, இது பண்ணுவானோ, அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயந்து 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 இருந்திருக்காங்க. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தோன்னே ஜெர்மன் போயிட்டாங்க. அந்த பையன் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறான்னு நினைக்கிறேன். காலேஜ் படிச்சா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஏன் அப்படின்னா, அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சீவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மரண பயத்திலேயே இருந்திருக்காங்க. அந்த பயம் இந்த குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட பயமே நமக்கு வருது அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஜென்மத்திலையும் இறந்து 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 போயிருப்போமே, அந்த பயம் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் பேசிக்காவே இருக்கு. சாட்ச அயம் அபினிவேஷக. இதுதான் வந்து சாட்ச. அந்த மரண பயம் தான் அபினிவேஷ கிளேஷகன்னு பேரு. அபினிவேஷம் என்று சொல்லக்கூடிய கிளேஷமாகிறது. அதுக்கு என்ன பேரு? ஸ்வரசவாகி. ஸ்வரசவாகினா என்ன அர்த்தம்? பை பர்த்ன்னு எடுத்துக்கணும். சுவாபாவிகம். ஸ்வரசவாகின்றதுக்கு அர்த்தம் சுவாபாவிகம். எல்லாத்துக்கூடையும் சுவாபாவிகமா இருக்கக்கூடியது அது. அப்படிப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருமேரபி ஜாத்தமாத்திரசிய. ஆச்சரியர் ரொம்ப சொல்லிட்டார். ஒரு கிருமி இருக்குன்னு வச்சுங்களேன். கிருமினா என்னது? இதுல வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குற அளவுக்கு சின்னதா ஒரு கிருமியா கூட இருக்கட்டும். ஒரு கிருமிக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் மரண பயம் இருக்கும். எப்படி? எப்ப இருக்கும்? ஜாத்த மாத்திரசிய. பிறந்த உடனேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருமிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நான் செத்து போயிடுவனோன்னு ஒரு பயம் அதுக்கும் இருக்கும். அப்ப கிருமிக்கே இருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஓரறிவு 2 அறிவுன்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப ஓரறிவு 2 அறிவு இருக்கிறதுகளுக்கே இருக்கு அப்படின்னா மரண பயம். அப்ப 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பயம் இருக்கும். அப்ப பிறந்த மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கிருமிக்கும் கூட இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா இந்த அபினிவேஷம் எப்படிப்பட்டது? ஸ்வரசவாகி. ஸ்வரசவாகினா என்ன அர்த்தம்? பை பர்த். பை பர்த். பை பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. முதல் மரண பயத்திலிருந்து ஆரம்பிச்சது இது வரைக்கும் கோடிக்கணக்கான ஜென்மங்கள்லயும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறது. சுவாபாவிகமா இருக்கக்கூடிய பயம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பிரத்யக்ஷ அனுமான ஆகமைர் அசம்பாவித்தோ மரணத்ராசக. இந்த மரணத்ராசம், மரணம்ன்ற பயம், திராசன பயம். இந்த மரணத்ராசம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷத்திலேயோ அனுமானத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகமத்தில இருந்தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அறியறதுக்கு சம்பவம் இல்லை. மரண பயம் எப்படி சாமி இருக்கு? நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். எப்படி? என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? மாட்டு வண்டி கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு போற மாதிரி நாராசமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டு பிராண வியோகம் நடக்கும்னு சாமி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. செத்து பாருங்க, தெரியும். அதானே சொல்ல முடியும். பிரத்யக்ஷத்தினால நம்ம பார்க்க முடியுமா? இன்னொருத்தர் செத்து போறதை வச்சு நமக்கு அனுபவம் வருமா? மரணத்தோட அனுபவம் எப்படி செத்தாருன்னு தெரியுமா? தெரியாது. நம்மளா கல்பனை பண்ணிக்கிறோம், அனுமானம் பண்றோம். அவர் வந்து சாந்தமா தூக்கத்திலேயே போயிட்டாரு, ரொம்ப சாந்தமா போயிட்டாருன்றோம். எப்படி போனாரு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்ப வந்து மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா மரணத்தோட பயமோ இல்ல மரணத்தோட அனுபவமோ பிரத்யக்ஷம் இல்ல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் பண்ணவன் வந்து சொல்ல முடியாது இல்ல, நான் மரணிச்சுட்டே இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மரணிச்சவன் இதுதான் மரண அனுபவம்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அவ்வளவுதான், காலி, அவர் எக்ஸிட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுமானத்தினாலேயும் நம்ம இந்த மரண அனுபவத்தை வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆகமத்தினாலேயும் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ அனுமான ஆகமைகி, ஆகமங்களாலும் கூட அசம்பாவித்தோ மரணத்ராசகா. இந்த மரண பயமும் மரண அனுபவமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தின பிரமாணம் சொல்லியிருக்கோம். இவங்க சாங்கியர்களும் யோகிகளும் 3 பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம். இந்த 3 பிரமாணத்தினாலேயும் அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்ன சுவாமி செத்து போறோம்னு நீங்க தானே சொன்னீங்க, எல்லாருமே செத்து போயிட்டு தானே இருக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும். ஆமா ஆமா, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உச்சேத திருஷ்டியாத்மக பூர்வ ஜென்மானுபவ அனுபூதம் மரண துக்கம் துக்கம் அனுமாப்பயதி. ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க மரணத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆயிடுவீங்க? டிஸ்கனெக்ட். இந்த லோக்கத்துல டிஸ்கனெக்ட் ஆயிருவீங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்ற மாதிரி
மரணத்தை அனுபவிச்சவன் சொல்றதுக்கு இருக்க மாட்டானே. டிஸ்கனெக்ட். உச்சேத திருஷ்டி ஆத்மக. மரணத்தை பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். அவனுடைய திருஷ்டி என்ன ஆயிடும்? அவனுடைய பார்வை டும் போயிடும். தூக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தூக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எப்ப அனுபவம் சொல்றீங்க? காலையில எந்திரிச்சோன்னு சொல்றீங்க, நான் சுகமா தூங்குனேன், அகம் சுகம் அஸ்வாப்சம் கிஞ்சித் அபேதிசம், நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. எப்ப சொல்றீங்க? காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு. அப்ப தூக்கத்துக்குள்ளார போனோன்னு ஜிஜி நான் இப்படிதான் தூங்குறேன் ஜி அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தானா? தூக்கத்துக்குள்ளார டீப் ஸ்லீப்புக்குள்ளார போனோடனே டிஸ்கனெக்ட். இந்த உலகத்தோட உங்களுக்கு என்ன ஆயிடுது? உங்களோட பார்வை திருஷ்டி பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சேம் அதே தான் பாத்தீங்க அப்படின்னா மரணத்துக்கு போகும்போதும் மரணத்துக்கு உள்ள என்ட்ரு ஆகும் போதே உங்களோட பார்வை எல்லாம் என்ன ஆயிடும்? இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும், அவ்வியக்தத்தை அடைந்து விடும். எப்படி தூக்கத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மனசு புத்தி எல்லாம் அந்த அவ்வியக்தம் சொல்ற அவித்யால லயம் ஆயிடுதோ, அதே மாதிரி தான், சேம் தான். என்ன திரும்ப அதே பாடியில வேக்கப் ஆகிறோம். ஆனா மரணம் சம்பவிச்சதுக்கு பிறகு வேற பாடியில வேக்கப் ஆகும். இவ்வளவுதான் வித்தியாசம். அம்மாவோட 7 மாசத்துல பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ வேக்கப் ஆகணும். 7 மாசத்துல வேக்கப் ஆகும். அது வரைக்கும் எங்க போனோம், ஏது போனோம், தூக்கத்தை உள்ள போனோம்னு எத்தனை மணி நேரம் தூங்குனீங்க தெரியுமா? தெரியாது. எங்க தூங்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? தெரியாது. போறதுக்கு முன்னாடி தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா எங்க தூங்கிட்டு இருந்தோம் தெரியாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா உள்ள போனாவே உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா மரணமும் தூக்கமும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உச்சேத திருஷ்டி ஆத்மகா. உங்களுடைய திருஷ்டி பாத்தீங்கன்னா உச்சேதம் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்கனெக்ட் ஆகுது. திருக்குறள்ல இருக்கிறது அதுதான் நான் சொல்றேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அது ஆயிடுது. அப்ப நம்ம எப்படி பாத்தீங்கன்னா மரணத்தை நம்ம எப்படி இது பண்றோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம அனுபூத்தம் மரண துக்கம் அனுமாப்பயதி. ஒரு சின்னத காலையில எந்திரிச்சோன்னு சொல்றோம், சுகமா தூங்கணும், ஒன்னும் தெரியலன்னு ஒரு அனுபவத்தை சொல்றோமா, இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மரணம்னா பெரிய துக்கம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய துக்கம் எது? மரணம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மெஷர் பண்ற மொழிய யாரும் அனுபவிச்சவன் எவனும் சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கிறதுலயே பெரிய துக்கம் எது அப்படின்னா மரண துக்கம் தான் மிகப்பெரிய துக்கம். அதனாலதான் நம்ம எல்லா காரியங்களும் அதை அவாய்ட் பண்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்கோம். சித்திரக்கூடாது 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. யதா எவ்வாறு ச அயம் அத்தியந்த மூடேஷு திருஷ்யதே. இந்த மரண பயம் யாருக்கு இருக்கு? 100% முட்டாள் மூர்க்கன், புத்தியே இல்ல, எரும மாடு மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட முட்டாள்களிடத்திலையும் பாத்தீங்கன்னா திருஷ்யதே கிளேஷாக. இந்த கிளேசமானது மரண அபினிவேஷம்ன்ற கிளேசம், மரண பயம் பார்க்கப்படுறதா இருக்கு. ததா அப்ப முட்டாள்களிடத்துல பார்க்கிற மாதிரியே தான். ததானா அது போலவே விதுஷோ அபி வித்வான்களிடத்திலையும். விதுஷோனா வித்வான்கள், வித்வான்கள் ஞானிகள் யாரு? விஜாத பூர்வ பராந்தஸ்ய ரூடக. பூர்வ பராந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வ அபராந்தஸ்ய, முன்னாடி என்ன இருக்கு, எங்க போவோம், எங்க வந்தோம், எங்க இருந்து வருவோம் போவோம், சாஸ்திரத்துல படிக்கிறோம்ல. இப்ப சாஸ்திரத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருட புராணத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம எங்க போறோம், என்னெல்லாம் டிராவல் பண்ண போறோம், உங்களுக்கு பிரிதாரணம் எல்லாம் எடுக்கும்போது நான் இதெல்லாம் சொல்லுவேன். இப்ப அவசரப்படுவேன், இதுலயே வரப்போகுது. உங்களுக்கு ஒரு 4வது பாதம் வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பிக்சர், நம்ம எங்கெல்லாம் போறோம், யாத்திரையெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு ஒரு பிக்சர் காட்ட போறேன். இந்த மொத்த யூனிவர்ஸோட பிக்சர் காட்ட போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தெரியும், எங்க இருந்து வந்தோம், எங்க போவோம், எப்படி இந்த கர்மத்துக்கு என்ன பலன், அந்த பலனுக்கு என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாத்தையும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கூட அந்த வித்வானுக்கும் கூட என்னவா இருக்கும் இது? ஆரூடக. ரூடகனா பிரசித்தமானது. ரூட ஆரூட ரெண்டா பிரிச்சுங்க. ரூடக அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிரசித்தம். எவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தாலும் மரண பயம் அவனுக்கும் இருக்கும், அவனுக்கும் மரண பயம் இருக்கும், அவனோட புத்தியிலையும் அது இருக்குன்றது பிரசித்தம். ஆரூடகன என்ன அர்த்தம் எடுக்கணும்? அவனுடைய புத்தியிலையும் அந்த மரண பயம் ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். பிரசித்தம்னு எடுக்கலாம், இல்லைன்னா ஆரூடம்னா என்ன அர்த்தம்? அது ஏறி சவாரி பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். கஸ்மாத் எப்படி சொல்றீங்க அப்படின்னா சமானாஹிதயோஹோ, ரொம்ப ஈக்குவலா தானப்பா இருக்கு எல்லாத்திட்டையும். யார்கிட்ட ஈக்குவலா இருக்கு? குஷல அகுஷலயோர். நல்லா குஷலனா ஞானிட்டையும்
அகுஷலன் அப்படின்னா அஜ்ஞானிட்டையும், ஞானிட்டையும் அஜ்ஞானிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருவர்களிடத்திலையும் குஷலன்றதுக்கு நிறைய மீனிங் எடுக்கலாம். குஷலனா புண்ணியாத்மாக்களிடத்திலையும், அதே நேரத்துல அகுஷல அப்படின்னா பாப்பாத்மாக்களிடத்திலையும். குஷலனா ஞானிகளிடத்திலையும், அதே நேரத்துல அகுஷலனா அஜ்ஞானிகளிடத்திலையும். இந்த எல்லாத்திட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா மரண துக்க அனுபவாதியம் வாசனா இது. இந்த மரண துக்கத்தோட அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருக்கிறது நம்ம எல்லாத்திட்டையும் பாக்குறோம். புண்ணியாத்மா, அதனால அவருக்கு மரண பயம் இருக்காதுலாம் இல்லை. அவர் பாப்பி, ஏகப்பட்ட கொலையை பண்ணவன் அப்படிலாம் இல்லை, அவனுக்கும் மரண பயம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஜீவராசிக்கும் இந்த மரண பயம் ஈக்குவலா இருக்கு. அதனாலதான் மந்திரத்தை சொல்லுது, விதுஷோ அபி ததாரூடக, வித்வானுக்கும் கூட அஜ்ஞானியை போன்றே என்னவா இருக்கு இந்த மரண பயமானது இருக்கின்றது அப்படின்னு பிரசித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இந்த சூத்திரம் முடியுது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். ரொம்ப இழுக்கலல்ல, சரியாதான்னு சொல்லியிருக்கேன்.